பெற தேரை இத்தனை பேர் சேர்ந்து தூக்கிட்டு போறதா நான் இங்கதான் முதல் முறையா பாக்குறேன். ஒன்னொன்னையும் பெண்கள் ஆண்கள்னு தனித்தனியா தூக்கிட்டு போறாங்க. இந்தியாவுக்கு மட்டும் தான் அது நடக்கும் நினைக்கிறேன். அது முக்கியமா இந்த வேளாங்கண்ணி திருவிழா. அழகான பொண்ணா பார்த்து தேடுங்கடா, அடுங்கடா மச்சா பாடுங்கடா. இது மீன் குழம்பு. மீன் வறுவல் எங்க இருக்கு? மீன் வறுவல். சரி, என்ன பண்ணுங்க, சோறு கொதிச்சுன்னு இருக்கு. நான் போய் எல்லாரும் ஒரு ரவுண்ட் பாத்துட்டு வந்து இறால் குழம்பு சாப்பிட்டு போவேன். வாங்க வாங்க. அக்கா மீன் ஃப்ரையா? ஆமா. என்ன மீன்? இல்ல நான் அப்படியே சாப்பிட்டுக்கிறேன். நம்ம திருவிழா மூலமா நான் இங்க வந்ததுல நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். காரணம் என்னன்னா, அனைத்து மதத்தினரும் உலகம் முழுக்க இருந்து வராங்க. கோயிலை சுத்தி நாங்க வந்துட்டோம். நிறைய அழகான விஷயங்கள், எனக்கு தெரியாத விஷயங்கள், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்னு நிறைய விஷயங்களை பார்த்தாச்சு. இப்ப வந்து திருப்பள்ளி நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பள்ளி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தேரோட்டம். சப்பரம் இப்ப எடுக்க போறாங்க. இங்க வந்து குட்டி குட்டியா நிறைய சப்பரங்கள் இருக்கு. சோ எத்தனை தேரு என்ன ஏதுன்னு அப்படின்னு தெரியல. பட் ஆனா இந்த சப்பரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சப்பரமா போகும்போது பெண்கள் வந்து தூக்கிட்டு போறாங்க. இங்க வந்துதான் அந்த சப்பரம் இவ்வளவு பெருசு, அதாவது சின்ன சின்ன பல்லக் மாதிரி தூக்கிட்டு போறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இவ்வளவு பெரிய தேரை இத்தனை பேர் சேர்ந்து தூக்கிட்டு போறதெல்லாம் நான் இங்கதான் முதல் முறையா பாக்குறேன். ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஒன்னொன்னையும் பெண்கள் ஆண்கள்னு தனித்தனியா தூக்கிட்டு போறாங்க. ஒரு சப்பரத்தையும். இந்தியாவுக்கு மட்டும் தான் அது நடக்கும் நினைக்கிறேன். அது முக்கியமா இந்த வேளாங்கண்ணி திருவிழா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. காரணம் நிறைய எமோஷனலான விஷயங்கள் எல்லாம் நான் பார்த்தேன். அதை பார்க்கும்போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஒரு பர்சனல் ஸ்டோரியும் கேட்க அவ்வளோ அழகா, அவ்வளவு பிளெஸ்டா ஃபீல் பண்ணேன். உண்மையாலுமே மாதா எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா இருந்தா இத்தனை பேர் மாதாவை பார்த்ததுக்கு உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க இருந்து டிராவல் பண்ணி வராங்க. ஃப்ரண்ட்ல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் தான் எடுத்து போய் லாக் பண்ணாங்க. ஒன்னொன்னா போச்சு. நாங்கள் வாழ்றதுக்கு காரணமே இந்த அம்மா தான். ஒன்றுமே இல்லாத இந்த இடத்துல நின்னோம். இன்னைக்கு எல்லா சொந்தமும் எல்லா ஊர்ல இருந்தும் நம்மளுக்கு சொந்தமாக வந்து கிடைச்சிருக்காங்க. எங்கள் உயிர் இருக்கிற மட்டும் செலிப்ரேஷன் பண்ணுவோம். நாங்கள் 12 வருஷத்துக்கு முன்னாடி 7 கேஜி கேக்கு தான் வெட்டணும். அதை 7 கேஜி வந்துட்டு 25 கேஜி ஆச்சு. 25 கேஜி வந்து 70 கேஜி ஆச்சு. 70 கேஜி வந்து 140 சில்லறை ஆச்சு. இன்னைக்கு வந்து 160 கேஜி ஆகுது. கேக்கை கட் பண்ண போகிறோம் அம்மாவோட பிறந்தநாளை முன்னிட்டு. பிரசாதத்துக்கு தான் கியூல நிப்போம்னா நாங்க கேக்குக்கும் கியூல நின்னு கேக் வாங்கியிருக்கோம். பேசுறதுக்கு கூட என் தொண்டையில எனர்ஜி இல்லாத அளவுக்கு இந்த செலிப்ரேஷன் அவ்வளோ அழகா போச்சு. அவ்வளோ ஜாய்ஃபுல்லா இருந்தது. எல்லாரும் ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணாங்க. திருவிழா மாதிரியே ஒரு பர்த்டேக்கு கேக் கட் பண்ண மாதிரி, அதாவது மேரிக்காக நாங்க கேக் கட் பண்ணோம். ஆனா இது என்னமோ எங்க பர்த்டேக்காக நாங்க கேக் கட் பண்ண மாதிரி அவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருந்தது. ஆனா வச்சு செஞ்சுட்டாங்க. கிரௌட்னா கூட்டம்னா கூட்டம் அவ்வளவு கூட்டம். நைட்டு 12-18 இந்நேரம் வரைக்கும் மக்கள் அங்கங்க கூட்டமா அவங்க பிறந்த நாளையும் மரிய பிறந்த நாளையும் அழகா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. Where are you people from? We are from Mumbai. So basically, this is a feast that we celebrate every year, Velankani. It starts on the 29th of August, which is the first flag hoisting, which symbolizes that the festival is about to begin, one day prior to the Navinas. The Navinas start on the 30th.
and then it ends on the 7th, which is today, the last day. So all 9 days, for 9 Navinas, we have 9 palkis that we carry every day. Yes, for 9 days. So 4 palkis for the girls, that is for the first 7 days, and 1 for the boys. So you will see a lot of people in different like groups, countries, states, everything, all mixture. நேத்து திருவிழால எங்கனால வந்து இந்த கடை வீதி எல்லாமே பார்க்கவே முடியல. நிறைய இருக்குல்ல கடை வீதியில. நம்ம திருவிழானா கடை வீதியும், கடை வீதினா திருவிழா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ கடை வீதியில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலான்னு வந்தப்ப நான் இந்த கடலைய பார்த்தேன். வேளாங்கண்ணி வரவங்க எல்லாருமே வீட்டுக்கு வாங்கிட்டு போற ஒரு முக்கியமான பொருளா பொரிக்கடலை இருக்கு. இங்க பொரிக்கடலை ரெடி பண்ணி இன்ஸ்டன்டா ரோஸ்ட் பண்ணி தராங்க. நம்ம போய் வாங்கி சாப்பிடலாம். இந்த பொரிக்கடலை வாசனை அங்கேயே நம்மள இழுக்குதுல. வேர்க்கடலை ரோஸ்ட். ஆனா இதுல என்னன்னா அது கருப்பு கலர்ல அது சாண்ட் மணல்ல வந்து இது இது முந்திரி தோல் அடுப்பு எரிக்கிறது. அடுப்பு எரிக்க. இது எவ்வளவு? நான் 100 கிராம். 100 கிராம் 30 ரூபா. அரை கிலோ அப்பனா அரை கிலோ 150 ரூபா. 150 ரூபா. இங்க வரவங்க எல்லாருமே இந்த பொரிக்கடலை வாங்கிட்டு போவாங்களோ? எல்லாமே இருக்கு. இங்க இருக்கிறது எல்லாமே பிரசாதம் தான். அல்வா, கடலை பொரி, கல்கண்டு, பேரிச்சம்பழம் எல்லாமே இங்க செய்யறதா? எல்லாம் இங்க செய்யறதா. நாங்க செய்யறோம். நீங்க செய்யறதுதான். நாங்க என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டுட்டோம். ஆனா யூஸ்வலா வந்தீங்கன்னா என்னெல்லாம் வாங்கி போவீங்க எனக்கு தெரியல. அதனால நம்ம ஓனரே கேட்டு பேசிக்கலாம். ஆனா எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்குங்க. எல்லா லாங்குவேஜும் பேசுறாங்க. ஆனா யூஸ்வலா வரவங்க என்னெல்லாம் வாங்கிட்டு போவாங்க? பொரிக்கடலை ஃப்ரெஷ்ஷா வறுத்து வாங்கிட்டு போவோம். ரோஸ்ட், ஃப்ரெஷ் ரோஸ்ட். கல்கண்டு அதே இல்லாம இந்த ஸ்வீட் பால் இருக்கு. பால் அது இங்க திருப்பதி இல்லாட்டு பஞ்சாப் அந்த டைப்ல இது இங்க பிரசாதமா இது பிரசாதமா வாங்கிட்டு போய் பக்கத்து வீடுகள்ல கொடுப்பாங்க. இது அத்திப்பழ அல்வா, இது கேரட் அல்வா, இது பைனாப்பிள். இது வந்து கருப்பட்டி அல்வா. ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒன்னொன்னு நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் கொடுக்கணும். கொடுக்கலன்னா கேட்பாங்கல்ல. அவ்வளவு தூரம் போயிட்டு எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது நீங்க வேளாங்கண்ணிக்கு வந்தீங்கன்னா அவல் பொரிக்கடலை சுட சுட இன்ஸ்டன்டா ரோஸ்ட் ஆற வேர்க்கடலை, ஹல்வா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நீங்க வாங்கிட்டு போய் தரலாம். காலங்காலமா இதான் இங்க இருந்து வாங்கிட்டு போறாங்களாம் வேளாங்கண்ணிக்கு. நம்மளும் வாங்கிட்டு போலாம். ஓகே, வேளாங்கண்ணிக்கு வந்தா எல்லாரும் இங்க வந்து மீன் வாங்கி அவங்களே சமைச்சு சாப்பிடுவாங்களாம். ஸோ மீன் மார்க்கெட்டுக்கே நாங்க வந்துட்டோம். நேத்தெல்லாம் இதுக்குள்ள நுழைய கூட முடியாத மாதிரி இருந்தது. இன்னைக்கு கருவாடுலாம் இருக்கு. வாங்க, என்னெல்லாம் மீன் இருக்கு, யாராவது வாங்கிட்டு போய் சமைக்கிறாங்கன்னா அவங்க கூடவே சேர்ந்து போய் சாப்பிடலாம். அக்கா, நான் வாங்கிட்டு போற வரல, இன்னெல்லாம் மீன் இருக்குன்னு கேட்காதான் வந்திருக்கேன். இது வஞ்சிரம், சீலா, ஐல, அவரு எல்லாம் சீலா மீன் தான். பாறை, கொடுவா, நண்டு, அது என்ன பாம்ஃப்ரெட்டா? யூசுவலா இந்த வேளாங்கண்ணி திருவிழா போது எல்லாரும் வந்து இங்கே சமைப்பாங்களாமே. எவ்வளவு சமைப்பாங்க? அதான் ஒருத்தங்க சுமாரா ஒரு 10 பேர் வராங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு வாங்குவாங்க? ஒரு நாளைக்கு அவங்க ஒரு வேளைக்கு சாப்பிடுவாங்க, 2 வேளைக்கு சாப்பிடுவாங்க. நீங்க சாப்பிடுறத பொறுத்து தான் எங்கள்ட்ட மீன் வாங்குவாங்க. இல்ல, உங்ககிட்ட அதிகமா இது வரைக்கும் என்ன சேல் ஆச்சு இந்த 10 நாள்ல? மீன் தான் சேல்ஸ். எவ்வளவுக்கு ஆச்சு? எவ்வளவு ஆச்சுன்னு எப்படி சொல்றது? தொழில் ரகசியம் சொல்ல மாட்டீங்களா? புரிஞ்சிச்சு. 5000, 10000. சூப்பர். நீங்களும் மீன் 2 வேளைக்கு சாப்பிட்டா நிறைய வாங்குவீங்க, ஒரு வேளைக்கு சாப்பிட்டா கம்மியா வாங்குவீங்க. கம்மியா. ஆனா எவ்வளவு வித்தோன்னு மட்டும் நாங்க சொல்ல மாட்டோம். கண்ணு பட்டுரும். என்ன 2000 ரூபாய்க்கு மீன் வாங்குற? ஆமா அம்மா, வஞ்சிரம்லாம் இருக்கு. ஏய் வாவ். வரங்கா வீடியோ தான்க்கா எடுக்கற அக்கா. வீடியோ எடுக்க அக்கா வீடியோ தான். பாட்டு பாடுனீங்க? ஆமா, ஆடுவோம் எல்லாமே நடக்கும். அடங்கடா மச்சா, அடங்கடா அழகான பொண்ணா பார்த்து தேடுங்கடா. அடங்கடா மச்சா, பாடுங்கடா. அம்மா, இங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா மீன் இருக்கும். வேளாங்கண்ணி மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க வந்தீங்கன்னா குறைந்த விலை நிறைந்த மீன்கள் தரப்படும். இங்கெல்லாம் போக கூடாது. ஃபர்ஸ்ட் கிளாஸா வாங்கலாம். 1 கிலோ வாங்கினா அரை கிலோ ஆஃபர் உண்டு. எல்லாம் உண்டு. டைகர் பிரான்ஸ் கேஜி 400 ரூபா தான். அக்கா கடைசியா
ராணியம்மா. சின்ன வஞ்சிரம் 3 ரூபாய். அதான் 1 கிலோ வாங்கினா 1 கிலோ பேரு ராணியம்மா. இப்ப 1/2 கிலோ 1 கிலோ ஆயிடுச்சு. எப்படி வேணாலும் கொடுப்பான். இப்ப இந்த வேளாங்கண்ணி திருவிழாக்கு வரவங்க எல்லாம் இங்கேயே மீன் எடுத்து சமைச்சு 10 நாளும் சாப்பிடுவாங்க. இறந்து போறவங்க எல்லாம் சாப்பிடுவாங்கல்ல. யூஸ்வலா இப்ப நீங்க உங்க கடையில என்ன மீன் எல்லாம் விற்பீங்க? எங்க கடையில வந்து உயிர் மீன் மட்டும்தான். உயிரோட இருக்கும். உயிரோட தான். கட்லா, ரோகு, மிருகால். யூஸ்வலா வேளாங்கண்ணில மத்த நாட்களுக்கும் இந்த 10 நாள் சீசனும் எப்படி இருக்கும் அத 10 சொல்லுங்க. நாள் பாத்தீங்கன்னா டென்சிட்டி குடும்பத்தோட உற்றார் உணவினர் நண்பர்களோட வருவாங்க. வந்து 5 கேஜி 10 கேஜி வாங்குவாங்க. நல்ல சேல்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 டன் சேல்ஸ் ஆகும். 500 கிலோ சேல்ஸ் ஆகும். 500 கிலோ ஒரு நாளைக்கு சேல்ஸ் இருக்கும். யூசுவல் டைமை விட சீசோல் டைம்ல 50 கிலோ 100 கிலோ தான் சேல்ஸ் ஆகும். இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா 500 600 கிலோ ஒரு டன் நேரத்தில் 1 டன் சேல்ஸ் ஆகும். நாங்க மீன் மார்க்கெட்டுக்கு தான் வரலன்னு தான் இங்க பாத்தீங்கன்னா உயிருடன் மீன் எல்லாமே விக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 500 கிலோ ஒரு நாளைக்கு சேல் ஒருத்தர்கிட்ட மட்டும். அப்போ எவ்வளவு பேர் இங்க வந்திருப்பாங்க, இருந்து தங்கி சமைச்சு சாப்பிட்டு போயிருப்பாங்க. நினைச்சாலே செம்மையா இருக்கு. அந்த மாதிரி சமைச்சுன்னு இருக்கவங்க யாரையாவது பார்த்து அவங்க வீட்டுல போய் கொஞ்சோண்டு மீன் குழம்பு சாப்பிடணும்னு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். யாரும் இன்ன வரைக்கும் கண்ணில் அகப்படல. அப்படி யாராவது அகப்பட்டாங்கன்னா அவங்க கூட தான் லஞ்ச். சென்னை வந்து கேகே நகர் எங்க இருக்கீங்க? நான் ஒரு 3 நாளா இருக்கேம்மா. 3 நாளா. எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? நாங்க ஒரு 14 பேர் 15 பேர் பாப்பாவோட சரி, பாப்பாவோட சேர்த்து. சோ எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு போய் சமைக்க போறீங்க. ஆமா, வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டி எப்பனாலும் ஃப்ரீயா இருக்கும்போது வந்துருவீங்க. என்னெல்லாம் வாங்கிட்டு போறீங்க? வெஜிடபிள் மாங்காய் எல்லாமே ரேட்டு கம்மியா இருக்கு. வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட போறீங்க. இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல? என்ன வாங்கிட்டு சொன்னாங்க? இன்னைக்கு மீன் மாங்காய் போட்டு மீன் குழம்பு. எங்க தங்கி இருக்கீங்க? நம்மளுக்கு வந்து புனித அந்தோணி இதுல தங்கி நாங்க தங்கி இருக்கீங்க. சமைச்சுன்னு இருப்பீங்க. அப்படிக்கா வந்து மாங்காய் மீன் குழம்பு மாங்காய் சாப்பிடுவோம். எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. எல்லாரும் வந்துருவோம். வாங்க சாப்பிட்டு போலாம். வந்து உட்காருங்க. அப்படி வாங்க. என்ன சமையல்? மீன் வறுவல், இறால். மீன் வறுவல், இது இறால். பாருங்க அது கொதிச்சுனே இருக்கு. நான் வந்து அமுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சா இட்ஸ் கொதிச்சு ஃபைன். வேற என்னெல்லாம் சமைச்சிருக்கு? இது மீன் குழம்பு. மீன் வறுவல் எங்க இருக்கு? மீன் வறுவல் எங்க அம்மா வச்சிருக்காங்க. சரி, எங்க இருந்து வரீங்க? லால்குடி. அது எங்க இருக்கு? திருச்சி. எத்தனை நாளா இங்க இருக்கீங்க? 3 நாள். 3 நாளா. இன்னைக்கு கிளம்பிடுவீங்களோ? இப்ப கிளம்புற வேண்டியது. சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்புறீங்க. பூண்டி கோயில் போகணும். பூண்டியில திருவிழா. பூண்டியில சப்பரமா? அப்படியே கிளம்பிடுவோமா? நம்மளும் அவங்களோட சேர்ந்து கிளம்பிடுவோமா? கிளம்புங்க வாங்க. சரி, என்ன பண்ணுங்க, சோறு கொதிச்சுன்னு இருக்கு. நான் போய் எல்லாரையும் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்து இறால் குழம்பு சாப்பிட்டு போவேன். வாங்க வாங்க. சாப்பிடறதுக்கு தான்க்கா வந்திருக்கேன். சாப்பிட வாங்க. என்ன சமைக்க போறீங்க? நாங்க மீன் குழம்பு வச்சுக்கிறேன். சிக்கன் 65 இருக்குது. சிக்கனுமா? மீன் வறுத்துருக்குறேன். ரசம் தான் ரெடி ஆயிடுச்சு. குழம்பா ரசம் வச்சுட்டீங்க, மத்தது எல்லாத்தையும் ட்ரை ஆக்கிட்டீங்க. ஆமா, ஓகே. சூப்பர். சோறு வச்சுட்டீங்களா? வச்சாச்சு. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். பிரான்ஸ் ரெடி ஆனோன்னு தரேன். பிரான் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? இப்ப கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு ரவுண்ட் வச்சுட்டு வரேன். அதுக்குள்ள ரெடி ஆயிடுங்க. சரி, ரெடி ஆயிடும். வாங்க சாப்பிடலாம். கண்டிப்பா சாப்பிடுவாங்க. மீன் வாங்குவாங்கன்னு தான் தெரியும். பட் ஆனா இங்க பாருங்க, எல்லாம் நீங்க பாத்திரம் எல்லாம் எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? இங்க கடையில வந்து வாங்க. ரெண்டல் வாங்குனீங்களா? பாருங்க, பாத்திரமும் வாங்கிட்டாங்க. எல்லாரும் இங்கே கூடாரம் போட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் கிளம்புறாங்க. எந்த ஊரு? நான் சென்னை. சென்னையில எங்க? கிளாம்பாக்கம். பாருங்க, நம்ம ஊர் பக்கத்துல தான் இருந்திருக்காங்க. கிளாம்பாக்கம். நேத்து என்ன சமையல்? நேத்து வந்து நண்டு குழம்பு. வர்றா. ஐயோ, இங்கேதான் இருந்திருக்காங்க. அப்படிதான் போனோம், இப்படிதான் வந்தோம். நண்டு குழம்பு விட்டுட்டோமே. தெரியலையே. இப்ப அச்சச்சோ. இப்ப சிக்கன் 65 ரெடியா இருக்கு. ஆளுக்கு ஒரு பீஸா கூட சாப்பிட்டு போங்க. ஒரு 65 கொடுங்க. ஏப்பா, இந்தாங்க எடுத்து சாப்பிடுங்க. ஒரு 5 பேர். இந்தாங்க, அப்படி ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுங்க. 65 எது வேணாலும் பெருசா இருக்கு. காட்சி தான் எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. மீன் எடுத்துக்கோங்க. நீங்க எடுத்துக்கோங்க. எடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. வீட்டு மசாலாவா கடை மசாலாவா? வீட்டு மசாலா தான். நாங்க எப்பவுமே கடை மசாலா யூஸ் பண்ண மாட்டோம். வீட்டு மசாலா தான். மிளகாத்தூள், வேற என்னெல்லாம் போட்டிருக்கீங்க? இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், கார்ன்ஃபிளவர் மாவு, உப்பு. இதெல்லாம் எங்க போய் வாங்குறீங்க? வீட்டுல இருந்து கொண்டு வருவேன் நானு. சென்னையில 3 நாளைக்கு சேர்த்து. எப்பவுமே சரி. நான் இப்ப லீவ் கிடைக்கல. அதனால எப்பனாலும் 3 நாள் 4 நாள் 5 ஒரு வாரத்து கூட இருப்போம். எதுவா இருந்தாலும் நாங்க வீட்டுல இருந்து எல்லாமே கொண்டு வரோம். 5 பேரா வந்தோம். இப்ப அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. நாங்க 2 பேர் இருக்கோம். அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து இது பண்றோம். இங்க வந்து ஆமா, இவங்க எல்லாம் வேற ஊரு. ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அவங்க தஞ்சாவூர். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு இருக்கீங்க. ஆமா, இப்ப மத்தியானம் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுறோம். இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாறா. இவங்க இந்த வருஷம் தான். வேற ஒருத்தவங்க வருவாங்க. சூப்பர். யாரு பக்கத்துல இருக்கிறாங்களோ அவங்க கூட பழகிட வேண்டிய.
இதெல்லாம் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. சொந்தத்துக்குள்ளே போடுறதை விட பிறத்துகளுக்கு மற்றவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்தா அது ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு மகிழ்ச்சி இல்ல. அவங்களே இந்த உணவை சாப்பிட்டுட்டு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லும் போது சூப்பரா இருக்கும். ஆமா, அவ்வளவு சந்தோஷம், மன நிறைவோட இருக்கும்ல. கம்மியாச்சு. தேங்க்யூக்கா. ஓகே, சோறு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வெந்துச்சாக்கா? இது என்னது? சாப்பாடு. அக்கா மீன் ஃப்ரையா? என்ன மீன்? நெய் மீன். சாப்பிடுங்க. என்ன சாப்பாடு? பிரியாணியா? சூப்பர். எனக்கா இருக்கட்டும், நான் வரேன் போயிட்டு. இல்ல அப்படியே சாப்பிட்டுக்கிறேன். சம்மல நன்றிங்க. எல்லாருக்கும் ஊட்டி விட்டுறலாம். நீங்களும் சாப்பிடுங்க. யாரு சமையல? கம்மியா இருந்தா நீ மட்டும் சொல்லணுமா, எல்லாரும் சொல்ல செய்யணுமா? சாப்பிடுறோம். என்ன ஊரு? நாங்களா? ஆவூர். எங்க இருக்கு? திருச்சி பக்கம். எத்தனை நாளா இருக்கீங்க? 3 நாளா. நான் சூப்பரா இருக்குண்ணே. மீன் மசாலா செம்மையா இருக்குண்ணே. சாரி, டீமை பார்க்க வச்சு சாப்பிட்டு இருக்கேன், மன்னித்து விடுங்க. பசியா? மட்டன் பிரியாணி தெரியுமா? இருக்கீங்க. பிரியாணி சூப்பர். செம்மையா இருக்கு மசாலா. சூப்பருங்க. பாத்திரமா சட்டியா மீன் குழம்பு செஞ்சுருக்காங்க. வாங்க மீன் குழம்பு. அக்கா மீன் குழம்பா? என்ன மீன்? கடல் வாவல். சூப்பர். கடல் வாவல் மீன் குழம்பு இஸ் கெட்டிங் ரெடி. இது என்ன மீன்? இதுவும் வாவல் அயிலையா? வாவல் மீன் இது அயிலை, அது வாவல், அது ஊழி. திருவிழாக்கு எத்தனை வருஷமா வரீங்க? 10 வருஷமா வரேன். 10 வருஷமா. எப்படி நடந்து வரீங்களா? ட்ரெயின்ல வரேன். எத்தனை நாள் ஆச்சு வந்து? 5 நாள் ஆகுதா? சூப்பர். என்ன வயசாகுது உங்களுக்கு? 65. எந்த ஊரு சொல்லவே இல்ல? புதுக்கோட்டை ஏரியா, காயாமுட்டி. நான் உங்க ரசத்துக்கு தான் வெயிட்டிங்க. அவங்க ரசத்துக்கு தான் எங்கேயுமே சாப்பிட வந்து இங்கதான் ரசம் சாப்பிடுறேன். எங்க மம்மி ஆச்சா? அப்படியா? நன்றி. சேர்ந்து சொன்னீங்க. எல்லாரும் சேர்ந்து சமையல். ஆமா. உங்க மொக்க பண்றாங்க. நல்லா இல்லைன்னு மொக்க பண்றாங்க. நீங்க பேசி இருக்கீங்க ரசத்தை, அதுக்கு கொஞ்சம் போறாம. அவளுக்கு ரொம்ப போறாம. அவளுக்கு சோறுல ரசம் கிடைக்கிறதெல்லாம் குடுப்பேன் தெரியுமா? சுட சுட சோறு ரசம் கிடைச்சா அதுக்காக என்ன வேணா செய்யலாம். மீன் குழம்பு அருமை. தேங்க்ஸ்க்கா. எப்படி? அக்காவும் அக்கா வீட்டுக்கார் மட்டும்தான் வந்திருக்காங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பமே உட்கார்ந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாம் இங்க வந்து ஃப்ரெண்ட் ஆனவங்க. எனக்கா? ஆமா. நீங்களாம் எந்த ஊரு? நீ எந்த ஊரு பேபி? தஞ்சாவூர். அக்கா சென்னை. என்ன நீங்க பட்டியே? திருக்காட்டுப்பள்ளி. எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஒரே வீட்டுல சமைச்சு ஒன்னா ஜாலியா ஃபன் பண்றாங்க. திருவிழானா இப்படிதான் இருக்கணும் போல இருக்கே. நம்ம இது வரைக்கும் திருவிழாவே பார்த்தது இல்ல. முதல் முறையா இந்த மாதிரி ஒரு திருவிழால சூப்பரான சாப்பாடோட செம்மையா இருக்கு. அருமையான ரசம். ஒரு அதிசயம் நடந்த இடத்துல இருக்கும். ஒரு முடவர், கால் வராத ஒரு சின்ன பையன் உட்காந்து மோர் வித்துட்டு இருக்கும் போது ஒரு அம்மா அவங்க குழந்தையோட வந்து மோர் கேட்டிருக்காங்க. மோர் கேட்கும் பொழுது நீ எழுந்து வந்து கொடுத்தாதான் அந்த மோரை குடிப்பேன் அம்மா சொல்லவும் அந்த பையன் தன்னால எழுந்து வந்து மோர் கொடுத்திருக்கான். அப்போ அது வேளாங்கண்ணி அம்மாதான் மாதாதான் அப்படின்னு நம்பி ஊர் மக்கள் முழுக்க சொல்லியிருக்கான். அததான் இங்க உள்ள சுரூபமா வச்சிருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓகே. ரொம்ப அமைதியான ஒரு இடம். நீங்க வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணாலே ஒரு அமைதி உங்களுக்கு கிடைச்சிரும். இத்தனைக்கும் உள்ள ஏசி எல்லாம் கிடையாது, வெயிலா இருந்துச்சு. உள்ள போய் கொஞ்ச நேரம் உட்காரலான்னு போனோம். ரொம்ப அமைதியா நம்மளையே அப்படியே சாந்தப்படுத்தின மாதிரியான ஒரு உணர்வு கிடைச்சது உள்ள போன போது. ஒரு சூப்பர் எனர்ஜி, சூப்பர் ஃபீலிங். நம்ம இருக்கிறது வேளாங்கண்ணில, ஆனா இங்க முழுக்க பாத்தீங்கன்னா நாகூர் ஃபேமஸ் ஹல்வா தான் இருக்கு. எல்லா கடை பேரும் நாகூர் ஃபேமஸ் ஹல்வா. நான் வந்து ஒரு கடை ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டேன். ரொம்ப கலர்ஃபுல்லா கலரா ஹல்வாகள் இருந்தது. திருவிழான்னு வந்தா அங்க வந்து என்ன உணவுகள் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். கண்டிப்பா சாப்பிடறதுக்காக தானே எல்லா இடத்துக்கும் வரும்.
அல்வாலயே பாத்தீங்கன்னா அஜ்மீர் நட்ஸ், பிஸ்தா, அமெரிக்கன் பாதாம் அப்படின்னு ஒரு 10 வகை அல்வா இருக்கு. எது ரொம்ப அல்வா அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு வரலாமா? பாதாம் பிஸ்தா, இது பிஸ்தா, இது வந்து கேஷ்யூ, இது ஃப்ரூட் ட்ரை ஃப்ரூட். காஷ்மீர் பரிசு இருக்கு. இது எத்தனை வருஷமா நம்ம இங்க இருக்கோம்? அவரு தான் நம்ம ஹெட் ஆஃபீஸ். அது 65 இயர்ஸ் ஓல்டு இருக்கு. நான் இங்க பார்த்தா ஒரு 25 இயர்ஸ் ஆச்சு. 25 இயர்ஸ். ஆமா. யூசுவலா இங்க வேளாங்கண்ணி வரவங்க என்ன அல்வா நிறைய ஆமா, எங்களுக்கு இந்த கேஷ்யூ இந்த ட்ரை ஃப்ரூட் அதிகமா போகும். நிறைய. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஷேக் தாவூத். ஷேக் தாவூத். ஷேக் தாவூத். இது வந்து பால் கோவா இல்ல பால் அல்வா என்ன வேணா சொல்லிக்கோங்க. இது ஃப்ரூட் வித் ஹனி, ட்ரை ஃப்ரூட்ஸ் வித் ஹனி. அப்புறம் இது பிஸ்தா, இது அமெரிக்கன் ஹல்வா. இது பிஸ்தா, இது அமெரிக்கன் ஹல்வா, இது வந்து கேஷ்யூ அண்ட் இது வந்து ட்ரை ஃப்ரூட். ஸோ இது எல்லாமே ஒன்னொன்னு சும்மா டேஸ்டுக்காக வாங்கினேன், வேற எதுவும் வாங்கல. எனக்கு இதுல டேஸ்ட் பண்ணணும்னு தோணுது இந்த பால் கோவா. This is too good. Come. Aisa, good la? இது full of cashew. இது அதாவது nuts, dry nuts எல்லாமே. பிஸ்தா, பாதாம், முந்திரி, டேட்ஸ், அப்புறம் வந்து அது பேர் என்ன, அத்திப்பழம், வால்நட், நட்ஸ், டேட்ஸ் எல்லாமே போட்டு சூப்பர் ரிச்சா இருக்கு. ஹனியோட எல்லாத்தையும் சாப்பிட்டேன்னா ஒரு மாதிரி இனிப்பா கலந்துரும். நம்மளுக்கு பிடிச்சதை மட்டும் நம்ம ட்ரை பண்ணிட்டு பிளாக் பார்க்க போலாம். ஒண்ணுமே இல்லாத இந்த இடத்துல நின்னோம். இன்னைக்கு இந்த அம்மா தான் வந்துட்டு எங்களை வாழ வச்சு இது நம்ம ஊர் திருவிழா மாதிரி நாங்க சேர்ந்து கொண்டாடுறோம். மிகப்பெரிய ஒரு மகிமை, ஒரு வல்லமை, கொஞ்சம் நஞ்சமா இல்ல, நிறைய கொடுத்துருக்காங்க. எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் இந்த உலகம் ஃபுல்லா இருக்கணும். ஹார்ட் அட்டாக் வந்துச்சு 2 மாசத்துக்கு முன்னாடி. நல்லா வர வச்சாங்க என்ன. ரொம்ப எங்க அம்மா ரொம்பமா. செப்டம்பர் 8 இன்னைக்கு வேளாங்கண்ணி கோயில்ல கொடி இறக்கம், கொடி ஏற்றமோட 10 நாள் சிறப்பா நடந்த ஒரு திருவிழா இன்னைக்கு கொடி இறக்கத்தோட முடிய போகுது. இந்த திருவிழால நான் கவர் பண்ணது, எனக்கு நம்ம திருவிழா மூலமா நான் இங்க வந்ததுல நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். காரணம் என்னன்னா நிறைய அபூர்வமான சொல்றதை விட புல்லரிக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்தது. அதெல்லாம் பார்த்து அந்த மொமெண்ட்ஸ்லாம் என் மனசுல ரொம்ப நாள் நீடிச்சு நிற்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாட் ஒன்லி கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்துவர்கள் மட்டும் கொண்டாடுற ஒரு திருவிழா இல்லை இது. அனைத்து மதத்தினரும், அனைத்து சமுதாயத்தினரும், எல்லா ஊர்ல இருந்தும் உலகம் முழுக்க இருந்து வராங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் மிஸ் பண்ணவங்க நம்ம திருவிழா வேளாங்கண்ணின்னு போய் தயவு செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நிச்சயமா மேரியோட பவர் என்ன அப்படின்றது உங்க எல்லாருக்குமே புரியும். நான் ரொம்ப மகிழ்ச்சியா இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவை இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு கொடி இறக்கத்துக்கு வந்திருக்கோம். கொடி இறக்கத்துக்கு எல்லாருமே தயாரா நிற்கிறோம். இங்க என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, கொடி ஏற்றும் போதும் சரி, தேர் போகும்போதும் சரி, எல்லா மதத்தினரும் ஒன்றா சேர்ந்துதான் செய்யறாங்க. இங்க பாருங்க, அந்த ஷாட் எடுங்க. ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளவர் அவரது பேரன்பு.